அப்பா பூங்கொடி, இங்க எதுக்கம்மா வந்த? அங்கேயே வீட்லயே இருந்த காட்டுக்கு எதுக்கம்மா வந்த? அப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும். எனக்கு பணம் 1000 ரூபா வேணும். வீட்லயே இருக்க வேண்டியது தானா? அங்க வந்து பணம் கொடுத்துருப்பனல்ல. நிறைய நெறிஞ்சு முள்ளு இருக்குமே பூங்கொடி, காலு குத்துனா என்னம்மாவு? அப்பா, நானே சின்ன பிள்ளையா? இத்தாசோடு வளர்ந்துட்டல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. பூங்கொடி, எனக்கு நீ என்னைக்குமே சின்ன பண்ணுதாம்மா. அப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன். எனக்கு பணம் 1000 ரூபா வேணும். பூங்கொடி, அப்பா, வளவலன்னு பேசாதீங்க. என் ஃப்ரெண்டு வேற காத்துட்டு இருக்காங்க. பைசா கொடுங்க. சரி சரி, நான் வேற வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பணம். தேங்க்யூ, பாய். பேண்டை போட்டுட்டு வந்தா எங்க போனான்னு தெரியலையே. எந்த பக்கம் போயிருப்பா? எங்க போனா? ஹாய் ஆமே. இல்ல இல்ல, நீ டம்மி. உங்ககிட்ட பணம் கேட்ட, நீ குடுத்தியா? 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டாலும் இதை வச்சு நான் பிரியாணி சாப்பிட போறேன். அம்மா பெஸ்ட், அப்பா பெஸ்ட். பாய், நான் போயிட்டு வரேன். முறைக்காத, உள்ளப்போ. முடிஞ்சா பிரியாணி உனக்கு வாங்கிட்டு வரேன். முடியல பிரியாணி எல்லாம் வாங்கி வரேன். மோந்து பார்க்க. ஏங்க ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நான் என்னம்மா பண்ணுனேன்? உன் பிள்ளைக்கு 1000 காசை தூக்கி கொடுக்குற நீ மாட்டுக்கா? என் பொண்ணுக்கு நான் கொடுக்காது யாரம்மா கொடுக்கறது? உன் பொண்ணுக்கு 1000 நீ கொடுத்தீங்கன்னா இன்னொரு பையன் வீட்டுல இருக்கிறான்ல, அந்த பையனை என்ன பண்றது? பையனுக்கோ பொண்ணுக்கோ செய்ய வேண்டியது எனக்கு தெரியும். செஞ்ச என்ன செய்யல? என்ன செஞ்சிருக்க? எல்லாமே நீ செஞ்சிருக்க. ஒண்ணுமே செய்யல. என் பிள்ளைக்கு, என் புள்ள நைட்ல வந்து உட்காந்து அழுவுது. ஏம்மா 40 வயசு ஆச்சுமா, நீ என்னைக்குமா நான் தங்கச்சியை கட்டி கொடுக்கறது அப்படின்னு என்ன கேக்குது. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உன் புருஷன் பண்ணி வச்சது ரொம்ப பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கூட நீ கேட்க மாட்டியான்னு என்ன கேட்கறான் வந்து. நான் என்ன அந்த பையனுக்கு பதில் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியும். பொண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை. என்ன நல்லா இருக்கு உன் பொண்ணு? பாக்குறவங்க கேவலமா பேசுறாங்க. எல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. இது மட்டும் நல்ல பிள்ளைய வந்து சந்தோஷமா வச்சிரு. நான் பிள்ளை சந்தோஷமா வைக்கிறேன். எங்க விடுறாடிய? இதான் காசு கொடுத்து கடை கடையா அலைய விடுறிய? போய் கடை கடையா போய் தின்னுட்டு வருது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன கேக்குறாங்க, ஏமா வீட்டுல சோறாக்க மாட்டியா, உன் பிள்ளை சோறாக்கி போட மாட்டியா என்ன கேக்குறாங்க. நான் வீட்டுல ஆக்கிற சோறு எல்லாம் வேஸ்டா போகுது. கடை கடையா விட்டு உட்கார வச்சுட்டு கடை கடையா சாப்பிட்டு பிரியாணியா சாப்பிட்டு அப்ப நீயும் போய் சாப்பிடுறியாங்க? அப்ப ஆக்கிற சோறு அப்படியே கிடக்குது. அப்ப நீ சாப்பிடாத உன் பிள்ளை போய் சாப்பிடுறவங்க ஆக்கிற சோறு அப்படியே கிடக்குது. என் பிள்ளை வந்து சோறு பழைய சோத்தை கரைச்சு குடிச்சிட்டு எங்க பிள்ளை என் பிள்ளை திட்டு என் பிள்ளை நீ தின்னமா அந்த சோத்தை? எல்லாமே தெரியுது. தெரியுமா? நடக்கிறதா வேற. சத்தம் போட்டு பேசுனியா தெரியாமா பிச்சு விடுவாமா. என்னைக்குதான் நீ கேட்டுக்கிற உன் புள்ள கேட்டுருக்கு, என் பேச்ச கேட்டுக்கிறீங்க. புருஷனும் கேட்டதில்ல, புள்ளையும் கேட்டதில்ல. எக்கோலமா கெட்டு போங்க. இப்படியே பேசிட்டாரு. சவு கட்டையிலயா காலை ஒடிச்சு கட்டளை பொருள்னா கேளு. போடுவேன். உடனே இல்லைன்னு பாரு. என்ன நினைச்சுக்கிட்ட? ஐயோ, இப்படி பண்றோம் பிள்ளைங்களே. வாங்க தம்பி, வாங்க வாங்க உட்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, நீங்க இங்க கோயில்ல இருக்கதா சொன்னாங்க, அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆத்தாரை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்.
இந்த ஜாதகமாவது எப்படி செட் ஆகிடுமா என் தங்கச்சி ஜாதகம்? ஆத்தா அருளால ஜாதகம் எல்லாம் செட் ஆயிடும், பண்ணிடுவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணன் ஜாதகம் பார்த்தா எல்லாம் செட் ஆயிடும். கல்யாணம் உடனே சக்ஸஸ் ஆயிடும். அதுக்கு தானே அண்ணனை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஒன்றும் கவலைப்படாத, ஜாதகம் செட் ஆயிடும். கல்யாணம் நடந்ததாகவே நினச்சிக்க. இந்த ஜாதகம் செட் ஆயிரும்னு உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க. இந்த மாதிரி ஜோசியர் சொன்னார். அப்பா அம்மா தான் ரொம்ப குழம்பு போயிருக்காங்க. என்னமோ இது நடந்துச்சுன்னா அப்பா அம்மா தைரியமாயிருவாங்க, எனக்கும் கொஞ்சம் தைரியமாயிருவாங்க. அப்பா அம்மாட்ட சொல்லுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே நீ சொல்லிடுங்க. ஜாதகம் செட் ஆயிரும்னு ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிடுங்க. சரிங்கண்ணே, அப்போ நான் வரட்டுமா? வாங்க தம்பி, வாங்க. எப்படிங்க கரெக்டாக ஜாதகம் பார்க்குறீங்க? கரெக்டாக செட் ஆகுது. பெரிய ரகசியம், சிதம்பர ரகசியம் மாதிரி. ஜாதகம் பார்க்கறது நல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னோட சேர்ந்து வா, ஜாதகம் என்னன்றது ஓகே. செல்வம், ராமசாமி ஜாதகம் வாங்கிட்டு போனாரே, என்ன ஆச்சு? அப்பா ராமசாமியை பார்த்துட்டு தாப்பா வரேன். நாளைக்கு 11 மணிக்கு வந்துடுவாங்களாம். எப்படி இந்த ஜாதகம் செட் ஆகிடும் ராமசாமி சொன்னாருப்பா. ஆண்ட முன்னத்தில் இந்த ஜாதகம் மட்டும் செட் ஆகிட்டா தம்பி அது போதும். அப்பா இந்த ஜாதகம் செட் ஆயிரும்ப்பா. ராமசாமியை சரி பண்ண நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம்ப்பா. சரிப்பா. ஐயா, ராமசாமி நம்ம ஜாதகம் கொடுத்துட்டாரு. ஏன் இந்த ஜாதகமும் செட் ஆகலையாங்க? என்னது, இந்த ஜாதகமும் செட் ஆகலையா? ஆமாங்க ஐயா, அவரும் உங்களுக்காக நிறைய இடத்துல சுற்றி பார்த்துட்டாரு. எந்த ஜாதகமும் செட் ஆகலை. அவரும் எவ்வளோவா கஷ்டப்படுவார். உங்களுக்காக நிறைய இடத்துல சுற்றி பார்த்துட்டாரு. இந்த ஜாதகத்துக்கு சுற்றின மாதிரி வேறு எந்த ஜாதகமுமே அவர் இவ்வளோ இது கஷ்டப்பட்டதே இல்லை. அதனால தான் என்கிட்டயே கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாருங்க ஐயா. அப்பா அப்பா, தங்கச்சிக்கு இந்த ஜாதகமும் செட் ஆகலப்பா. அப்படியே இது செட் ஆகலையா? அப்போ என் தங்கச்சிக்கு கல்யாண பாக்கியமே இல்லையா? அட கடவுளே, கல்லுன்னு கண்ட இடத்தெல்லாம் கையெடுத்து கும்பிட்டேனே. அட கடவுளே, கருணை இல்லையா? என் தங்கச்சி கண்ணீரோட நிக்கிறாளே, அவ கண்ணீரை துடைக்க நீ வரமாட்டியா? நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? அம்மா, இந்த ஜாதகமும் செட் ஆகலையாமா? என்ன சொல்ற, இப்படி சொல்ற? புரோக்கரு முடியல, வேற புரோக்கரை பாத்துக்க சொல்லிட்டாங்க. இப்படி நம்பி இருந்தலடா, கல்யாணம் நடந்துரும் நம்ம பாப்பாளுக்குன்னு சொல்லி இப்படி சொல்ற நீ. என்னைக்கு ஜாதகம் இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் எங்கடா போய் நம்ம மாப்பிள்ளை தலை வர்றது? என்னைக்கு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி பாக்குறது? இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேத்து வாழ்க்கையும். யாருக்கு என்னடா நான் பாவம் செஞ்சேன்? நான் யாருக்குமே எதுவுமே செய்யலையே. நல்லதுக்கு நல்லது தாண்டா செஞ்சேன். கோயிலா நான் வர வாங்கி இவங்களை ரெண்டு பேர்த்தையும் பெத்து எடுத்தனே. என் நிலைமை இப்படி ஆமா, என் பிள்ளைங்களால ரெண்டு பேர்த்து நிலைமையும். என் தங்கத்துக்கெல்லாம் நான் நல்ல முடியாது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேனே. போற ஜாதகம் செட்டாவல நானும் 40-50 மாப்பிள்ளையாச்சு பார்த்துட்டோமே. செட்டாவலையே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு தானப்பா வேணும்னு சொன்னேன். கல்யாணம் எனக்கு வேண்டாம்பா. கடைசி வரைக்கும் நான் உங்க கூடயே இருந்துடுறேன்பா. ஜாதகத்தை கொடுத்து
ஏன்பா இப்படி நம்ம கண்ணீரோட நிக்கணும்? வேண்டான்னு சொல்ல கேட்காம ஜாதகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட நிக்கிறீங்களப்பா. நான் ஒரு ராசி இல்லாதவப்பா, எனக்கு ராசி இல்லை. ராசி இல்லாதவன் உங்களோட இருந்துடுறேன்ப்பா. கண்ணே, நான் இருக்கிற கண்ணு, நீ எதுக்கு அழுவுற? நான் இருக்கும்போது நீ எதுக்கு அழுவுற? அழுவாது கண்ணு. அவங்க கூட இருக்கணும்னா இனிமே இந்த ஜாதகத்தை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்கப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. இனிமே நீங்க இந்த ஜாதகத்தை யாருக்கிட்டையாச்சும் கொடுத்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நான் செத்துருவேன்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லாது. நீ ஏன்டா கண்ணு சாவுற? அண்ணன் நான் இருக்கண்டா, எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. பரிமளா, வீட்டுல என்னம்மா பண்ற? வாங்க நேரமா. பூங்குடி, அண்ணன் வருவான், சோறு போடு, சாப்பிட்டு எல்லாம் சுத்த பத்தமா பண்ணி வீட்டை பார்த்துக்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் வரக்குள்ள வீட்டுல சுத்தமா இருக்கும். நான் கை காலை ஒடிச்சிருவேன் உங்க அப்பன் பேச்சை கேட்டு பண்ணிட்டு இருக்கேன். பூங்கொடியே மொத்தமா பார்த்துக்கம்மா. டாட்டா. இந்தாங்கம்மா. என்ன தம்பி? அம்மா, ஜாதகம் நேற்று ராமசாமி மாமாட்ட கொடுத்து விட்டீங்களாமே, அதான் செட் ஆகலன்னு சொன்னாரு. கொண்டு வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சரி தம்பி. சரி, வரேங்கம்மா. என்னங்க, இந்த ஜாதகமும் செட் ஆகலன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, இந்த ஜாதகம் செட் ஆகலன்னுட்டாங்களா? சரி, நம்ம குலதேவி கோயிலுக்காவது போய் வச்சு கும்பிட்டு நம்ம இது அடுத்த ஜாதகமாவது செட் ஆகும்னு பார்க்கலாம். சரி, வாங்க போயிட்டு. ஹாய், என்ன பாப்பி, ரொம்ப நாள் ஆச்சு. வா உட்கார். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, உட்கார். என்ன பூங்கொடி ஆச்சு? என்ன சொல்ல, ரொம்ப நாள் கழிச்சு காத்து இந்த பக்கம் அடிச்சுக்குது. உன்னை பார்க்கலான்னு வந்தேன். என்ன விசேஷம்? சின்ன விசேஷம்தான். சொல்லு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வாயில தான் சொல்லணும், சொல்லு. சரி, நான் ஓப்பனா சொல்லட்டுமா, மறைமுகமா சொல்லட்டுமா? டே பைத்தியக்காரா, ஓப்பனா சொல்றா. நான் பைத்தியம்தான், உண்மையால பைத்தியம். ஏன் மேல பைத்தியம்? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் இத்தனை முறை வீட்டுக்கு வந்து போனேன், இதை சொல்றதுக்கு தான். இது வரைக்கும் என்ன 30 பேருக்கு மேல ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்னு கூட தெரியல. ஆனா ஜாதகம் செட் ஆகலன்னு சொல்லி எனக்கு கல்யாணம் நின்றுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ
நான் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுன்ற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி சொல்ற. சாரி கோபி, இத்தனை மாப்பிள்ளைக்கு செட் ஆகுன்னா உனக்கு எப்படி செட் ஆகும்? என்ன கல்யாணம் பண்ணி உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என் மனசு தாங்காது. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னை கடைசி வரையும் கண் கலங்காத நான் காப்பாற்றேன். அந்த அளவுக்கு நம்பிக்கை என்கிட்ட. சாரி கோபி, எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம். பூங்கொடி, நீ கிடைக்கலனா நான் சாவறது உறுதி. நீ செத்து அந்த பழி வரை என் தலையிலே போடுறியா? கட்டிக்கிறேன். வா போலாம். இருடா. வீட்டில் தான் யாருமே இல்லையே, இங்க யாரை கேட்கணும்? புடவையாச்சும் எடுத்துட்டு வரேன். நீ எதையும் எடுத்துறாத, எல்லாம் நான் வாங்கி தரேன். பூங்கொடி, பூங்கொடி, அம்மா பூங்கொடி, அம்மா எங்க போயிருப்பாங்க? வண்டியும் காணோம், எங்க போயிருப்பாங்க? அம்மா எங்க நீங்க மட்டும் வரீங்க? தங்கச்சி எங்க? தங்கச்சி வீட்டுல தான் இருந்தா. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், காலை கட்டி சுவாமி கும்பிட்டு வரலான்னு. தங்கச்சி வீட்டுல இல்லையா? இல்லையேம்மா, தங்கச்சி நான் தேடி பார்த்தேன், காணுமே. என்ன தம்பி சொல்ற? என்னது பூங்கொடி காணாமா? என்ன தம்பி இப்படி சொல்ற? பூங்கொடி போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. ஓ போன எடு தம்பி, பாப்பா போன் பண்ணியாச்ச. பாப்பா செல்வா பாரு சாமி, நம்ம பாப்பா காணா. நான் என்ன சாமி பண்ணுவேன்? ஐயோ நான் எங்க போய் தலையறது என் புள்ளைய? நான் இனிமே எங்க போய் என் புள்ளைய பாக்குறேன்? தம்பி போன எடுத்து பண்றான், போன பாருப்பா. எங்க நம்ம போட்டு விசாரிச்சாச்சும் பாரு கண்ணு, போன எடுக்கண்ணு. எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன்பா, போன் இல்லப்பா. ஒருவேளை ஜாதகம் செட் ஆகலன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டாளா, இல்ல எங்கேயாவது போயிட்டாளா தெரியலப்பா. மணி 8 ஆச்சு, எங்கப்பா போய் தேடுவேன்? ஏமா அழுவுறீங்க? என்னாச்சு? ராஜு தம்பி என் பொண்ண காணாம யாருகிட்ட போய் சொல்லுறது? பாட்டு கிடைக்கலையே, போன சுவிட்ச் ஆஃப் காணாம. என் பிள்ளைய காணாம 35 வருஷமா விட்டுட்டேனேப்பா தம்பி. அம்மா அழுவாதீங்கம்மா, அழுவுறது நிறுத்துங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அழுவுறது நிறுத்துங்கம்மா. ஐயா நீங்களா நிறுத்துங்க ஐயா. அண்ணே அழுவுறது நிறுத்துங்கண்ணே, அழுவுறது நிறுத்துங்கம்மா. உங்க பொண்ணு அங்க நம்ம கோபி அண்ணன் கூட நம்ம முருகன் கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருக்காங்கம்மா. நீங்க இங்க வந்தா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, ஏதாவது பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு பயந்துட்டு எல்லாம் அங்கேயே இருக்காங்கம்மா. ராசு என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாங்கம்மா. தம்பி என்ன சொல்ற? என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? சந்தோஷம். என் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சா? எங்கப்பா? முருகன் கோயில் தானே. சந்தோஷம். சந்தோஷம். என்னப்பா சொல்ற? வாப்பா போய் கூட்டு வந்துடலாம். வாங்கண்ணே போய் கூட்டிட்டு வந்துருவோம். தம்பி
நாங்களும் வர்றோம். நானும் வரேன். அப்பா அம்மா நீங்க யாரும் வர வேணாம், நீங்க இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். முருகா எவ்வளவோ சந்தோஷம் தம்பி போலாம். ஆமா எவ்வளவோ சந்தோஷம். ஆமா கல்யாணம் ஆயிடுது பொண்ணுக்கு, அது விட நம்மளுக்கு நல்ல சந்தோஷம். பூங்கொடியே எவ்வளவு சந்தோஷம் எனக்கு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம். ஒரு அழுவ கூட, இனிமே நீ அழுவவே கூடாது சாமி. தங்கம் நீ அழுவாது, நீ அழுவாது அழுவாது நீ எனக்கு அழுவாது, நீ அழுவாது அழுவாது. ரொம்ப சந்தோஷமா. நீ எதுக்கு சாமி அழுவ? மாப்பிள்ளை எங்க பொண்ணை நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. வாங்கம்மா வீட்டுல போய் பேசிக்கலாம். சரி சரி வாங்க 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 வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க வாங்க வாங்க.